தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்த அருண்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன் சோழப் பேரரசராக முடிசூட்டிய ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர நன்னாள் ராஜராஜ சோழன் சதய விழாவாக ஆண்டுதோறும் தஞ்சாவூரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராஜராஜ சோழன் அரியணை ஏறி 1040 வருடங்கள் முடிந்த நிலையில் 1040வது சதய விழா தஞ்சை பெரிய கோவிலில் கிராமிய கலைஞர்களின் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள், தமிழ் அறிஞர்களின் கலையரங்கம், 1040 நடனக் கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி என்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இப்படி சிறப்பாக நடைபெற்ற ராஜராஜ சோழன் சதய விழாவின் நிகழ்ச்சிகளை ஒரு சிறு தொகுப்பாக இந்த காணொளியில் நாம் கண்டு மகிழலாம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மலையிலே காணப்படாத தஞ்சாவூரில் மிகப்பெரிய கற்கோவிலான தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் அதை எப்படி கட்டுவித்தான் என்பதை நம்மால் அனுமானிக்க முடிகிறதே தவிர, அந்த ஆச்சரியத்தை, அவர்களின் திறமையை, அவர்களின் கட்டுமான பணியின் நுணுக்கங்களை, சிறப்புகளை உண்மையில் துல்லியமாக அறிய முடியவில்லை. ஆம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு கோவிலை கட்டி வைத்தது இன்றளவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவுமே உள்ளது. சுமார் 80 டன் எடையுள்ள கல் சிகரத்தை தாங்கி நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கருவறையின் மேல் கட்டப்பட்டுள்ள அற்புதமான விமானம், பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் காட்சியளிக்கும் கோபுர நுழைவாயில்கள், கோவிலை சுற்றி காணப்படும் அகழிகள், கோவிலின் மதில் சுவர்கள், கோவிலின் மதில் சுவர்களில் காணப்படும் நூற்றுக்கணக்கான நந்தி சிலைகள், கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் காணப்படும் சிவலிங்க திருமேனிகள், ஓவியங்கள், கோவில் கோபுரங்களிலும் கோவிலிலும் காணப்படும் ஆயிரக்கணக்கான கலைநயமிக்க சிற்பங்கள் என்று தஞ்சை பெரிய கோவிலுக்கு புகழ் சேர்ப்பவை பல. இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை அன்றைய காலத்தில் அதிக எடை கொண்ட கற்களை கொண்டு எவ்வாறு கட்டினார்கள் என்பது இன்றளவும் இத்திருக்கோவிலை காணும் ஒவ்வொருவரின் மனதிலும் எழும் ஆச்சரியமான கேள்வியாகும். ராஜராஜ சோழன் மக்களை காக்கும் பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினார் என்றும், இன்றளவும் தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியமாக போற்றப்படும் வளமிக்க காவிரி பாயும் சோழ நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்தார் என்றும் வரலாறு கூறும் உண்மையாகும். நல்ல நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டாக மாமன்னர் ராஜராஜன் வாழ்ந்து கட்டி வழங்கியிருக்கிறார். கலைகளுக்கு முதன்மையானவர். சிவபாத சேகரன் என்ற அந்த பெயருடைய மன்னன் திருமுறையை கண்டெடுத்து இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். நல்ல தமிழ் சொல்லாம் அந்த திருமுறையில் தான் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருமுறையை நால்வர் பாடிய பாடல்கள்லாம் கொண்டு வந்து சேர்ந்த பெருமை அந்த மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு தான். இங்கு ஒன்று சேர ஏற்ற தாழ்வு இன்றி
ஒரு சேர்ந்த சேர்திசையாக இங்கு ஆண் பெண் என்கின்ற பேதமின்றி அனாதியாக எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கும் இறைவனை தெய்வத்தமிழால் இங்கு சேர்திசையாக வழிபாடானது நிகழ உள்ளது. தஞ்சை பெரிய கோவிலின் கட்டுமான பணிக்கு உழைத்த வல்லுநர்கள், பணியாளர்கள், கோவிலுக்கு கைங்கரியம் செய்த கலைஞர்கள், அவர்களுக்கு உதவிய ஊழியர்கள் என்று அனைவரின் பெயரையும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் முழுவதும் கல்வெட்டில் செதுக்கியிருப்பது ராஜராஜ சோழனின் பெருந்தன்மைக்கும் அவர் கலைஞர்களுக்கும் கலைகளுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இத்தகைய பெருமைமிக்க மன்னர்களையும் திறமைமிக்க முன்னோர்களையும் மிக சிறந்த பாரம்பரியத்தையும் கொண்டவர்கள் நாம் என்ற அடிப்படை விஷயத்தையாவது நம் இன்றைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஏனென்றால் நம் பாடத்திட்டங்களின் வரலாறுகளில் இந்த மாதிரியான சிறப்புகள் அரிதாகவே இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அவை பல்வேறு மக்களை சென்றடையவில்லை. எனவே நாம் நம்மால் முடிந்தவரை இத்தகைய சிறப்புமிக்க வரலாறுகளை அறிந்து கொள்வோம், நமது அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி வைப்போம். ஏனென்றால் அன்பு, காதல், வீரம், பாரம்பரியம், உன்னதமான கலைகள், குடும்பம், நட்பு, கொண்டாட்டம், நல்ல ரசனை என்று வாழ்ந்து சிறந்தவர்கள் நம் முன்னோர். அது மட்டுமல்லாமல் அன்றைய கலைகளிலும் கொண்டாட்டங்களிலும் நன்மைகள் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, நல்ல கருத்துக்கள் இருந்தது. நல்லது எது, கெட்டது எது என்ற தெளிவு அன்றைய மக்களுக்கும் இருந்தது. மேலும் அன்றைய ஞானிகளும் அறிஞர்களும் பெரியோர்களும் மக்களுக்கு நல்ல பாதையை வழிகாட்டினார்கள். மக்களும் அவர்களை மதித்து நடந்தார்கள். அதனால் இயற்கை சீற்றங்களிலும் போர்க்காலங்களிலும் கூட அவர்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் வீரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து சிறந்தார்கள். ஆனால் இன்றைய உலகில் நல்லது எது, கெட்டது எது என்று பிரித்து பார்க்கும் தெளிவு குறைந்து கொண்டே வருகிறது. நல்லதும் கெட்டதும் பிரித்தறியா வண்ணம் கலந்து இருக்கிறது. இன்றைய உலகில் தனிமனித மகிழ்ச்சி என்ற ஒற்றை சிந்தனை, அதாவது எப்படியாவது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையினால் நல்லது, கெட்டது, நியாயம், அநியாயம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், பெரியோர்களுக்கு மரியாதை, பிறருக்கு தீங்கு செய்யாமை, பாரம்பரியத்தை காத்தல் என்று அத்தனையும் படிப்படியாக மக்களின் மனதிலிருந்து விலகிக்கொண்டே இருக்கிறது. தனிமனித மகிழ்ச்சி நிச்சயம் முக்கியம்தான். ஆனால் அதை நல்ல வழியில் அடைவது அதைவிட முக்கியம். ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியே நிரந்தரம். இன்று எது மற்றும் யார் எப்படி போனாலும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களில் சிலர் வாழ்வில் சில உயரங்களை தொட்டிருந்தாலும் பொருளாதார ரீதியினால் முன்னேறியிருந்தாலும் அவர்களை சற்று உற்று நோக்கினால் அவர்களிடம் நிம்மதியும் நிறைவும் இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர முடியும். இன்னும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். அதுவே அவர்களின் மகிழ்ச்சியை தடுப்பதை நீங்கள் உணர முடியும். அதனால் தனிமனித மகிழ்ச்சி முக்கியம் என்றாலும் தன்னோடு இருப்பவர்களும் தாமும் சேர்ந்து கூட்டாக அரவணைத்து மகிழ்ந்திருப்பதே நம் நாடும் வீடும் மகிழ்ச்சியாகவும் நலமாக இருப்பதற்கும் இன்றைய அடிப்படை தேவையாகும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் நல்ல வழியில் மட்டுமே அடைவோம் என்ற சிந்தனையுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.